இந்தியன் பிரீமியர் லீக் T20 சீரிஸோட 31st மேட்ச் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு இடையில ஈடன் கார்டன்ஸ் கொல்கட்டாவில் நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ GLSL டீம் எப்படி மேக் பண்ணுறது பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஈடன் கார்டன்ஸ் கொல்கட்டா பிச் பொறுத்த வரைக்கும் பொதுவாக பேட்டர்ஸ் அண்ட் பவுலர்ஸுக்கு ஈக்குவல் சப்போர்ட் கொடுக்கும். ஒரு நியூட்ரல் ட்ராக்காக இருக்கும். பட் ரீசன்ட் மேட்சஸில் நல்ல ஃப்ளாட் ட்ராக்காக கொடுக்குறாங்க. நல்ல ரன்ஸ் வருது. பேட்டிங்குக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுது. இந்த சீசனில் ஃபர்ஸ்ட் மேட்ச் 2 இன்னிங்ஸ்லையும் 200+ ரன்ஸ் வந்தது. தென் செகண்ட் மேட்ச்சில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 160 ரன்ஸ் தான் வந்தது. பட் KKR அந்த டார்கெட்டை 16th ஓவர்லேயே சேஸ் பண்ணி வின் பண்ணாங்க. ஸோ நல்ல பேட்டிங் ட்ராக்காக தான் இருக்கும். இனிஷியலாக பேசஸுக்கு கொஞ்சம் அசிஸ்ட் கொடுக்கும். தென் பேட்டர்ஸ் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். செகண்ட் இன்னிங்ஸில் ஸ்பின்னர்ஸுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கும். அதுவும் KKR செகண்ட் பவுல் பண்ணால் KKR ஸ்பின்னர்ஸ் எஃபெக்டிவாக இருப்பாங்க. ஸோ KKR செகண்ட் பவுல் பண்ணால் KKR ஸ்பின்னர்ஸை அதிகமாக டீமில் ட்ரை பண்ணணும். தென் டாஸ் வின் பண்ணுற கேப்டன் சேசிங் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இந்த சீசனில் 2 மேட்ச் இங்கே நடந்தது. ஃபர்ஸ்ட் மேட்ச் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீமும் செகண்ட் மேட்ச் சேஸ் பண்ண டீமும் வின் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் ஆல்மோஸ்ட் டார்கெட்டை க்ளோஸாக வந்து தான் லாஸ் ஆனாங்க. ஓவராலாக இங்கே 88 T20 மேட்சஸ் நடந்திருக்கு. அதில் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 37 டைம்ஸும் சேஸ் பண்ண டீம் 51 டைம்ஸும் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோரா 164 ரன்ஸ் இருந்திருக்கு. ஹையஸ்ட் ஸ்கோர் 234 ரன்ஸை CSKவும் லோவஸ்ட் ஸ்கோர் 49 ரன்ஸை RCBயும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்னு பார்த்தா below 150 27 டைம்ஸும் 150 to 189 46 டைம்ஸும் above 190 15 டைம்ஸும் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. KKR 5 மேட்ச்சில் 4 மேட்ச் வின் பண்ணி செகண்ட் பிளேஸில் இருக்காங்க. லாஸ்ட் மேட்ச்சில் LSGயை இந்த வென்யூவில் பீட் பண்ணாங்க. தென் பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க. லாஸ்ட் மேட்ச்சில் ஹர்ஷித் ராணா இன்ஜரி ஃப்ரீ ஆகி டீமில் ஆடி இருந்தார். நிதிஷ் ராணா ஸ்டில் பெஞ்சில் தான் இருக்காரு. சேஞ்சஸ் எதுவும் பண்ணுவாங்களா? வாய்ப்பு இல்லைன்னு தான் தோணுது. லாஸ்ட் மேட்ச் இம்பேக்ட் சப்பில் வருண் சக்கரவர்த்தி தென் ரிங்கு சிங் கடையில் ஸ்வாப் இருந்தது. ராஜஸ்தான் ராயல்ஸ் 6 மேட்ச்சில் 5 மேட்ச் வின் பண்ணி டேபிள் டாப்பில் இருக்காங்க. பவுலிங்கில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பேட்டிங்கில் டாப் ஆர்டர் பேட்டர்ஸை நம்பி தான் இருக்காங்க. டாப் ஆர்டர் பேட்டர்ஸும் நல்ல ஃபார்மில் இருக்காங்க. லாஸ்ட் மேட்ச்சில் ஜோஸ் பட்லர் அண்ட் அஸ்வினுக்கு நிக்கில் காரணமாக ரெஸ்ட் கொடுத்தாங்க. ரோமன் பவுல் தென் கொட்டியனை எடுத்துகிட்டு வந்தாங்க. இந்த மேட்சுக்கு அஸ்வின் அண்ட் பட்லர் ஆடுவாங்கன்னு தோணுது. லாஸ்ட் மேட்ச் இம்பேக்ட் சப்பில் குல்தீப் சன் தென் ஜெய்ஸ்வாலுக்கு இடையில ஸ்வாப் இருந்தது. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் பில்சால்ட் பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாரு. ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்கு. லாஸ்ட் மேட்ச் இந்த வென்யூவில் 89 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. இந்த வென்யூவில் ஆடின 2 மேட்ச்லையும் 50 அடிச்சிருக்காரு. பவர் பிளேயில் குயிக்காக ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். பட் ராஜஸ்தான் ராயல்ஸில் ட்ரெண்ட் போல்ட் இனிஷியல் ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாரு. சால்ட் எகென்ஸ்ட் லெஃப்ட் ஹேம் பேசர்ஸ் டீசெண்டாக ஆடி இருக்காரு. பட் லெக் பிரேக் கூகுளி பவுலர்ஸ் கிட்ட ரொம்ப தடுமாறி இருக்காரு. ராஜஸ்தானில் சாஹால் லெக் பிரேக் கூகுளி பவுலர். பட் பவர் பிளே முடிஞ்சதுக்கு பிறகு தான் பவுலிங் போடுறாரு. சால்ட் பவர் பிளேலேயே ஆல்மோஸ்ட் 20-30 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸ்ரேயஸ் ஐயர் நம்பர் 4ல் பேட்டிங் ஆடுறாரு. கண்டினியூஸாக 4 மேட்சாக ட்ரீம் டீமுக்குள்ள இருக்கிற பிளேயர். குவாலிட்டி பிளேயர். அகேன்ஸ்ட் ராஜஸ்தான் 36 ஆவரேஜில் 355 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 3 50s அடிச்சிருக்காரு. பட் இந்த வென்யூவில் 7 இன்னிங்ஸில் ஒரு 50 கூட அடித்ததில்லை. 4 இன்னிங்ஸில் சிங்கிள் டிஜிட்டில் தான் அவுட் ஆயிருக்காரு இந்த வென்யூவில். ட்ரெண்ட் போல்ட்டுக்கு எகென்ஸ்டாக ODIஸில் 2 டைம்ஸ் அவுட் ஆயிருக்காரு. பட் மிடில் ஓவர்ஸில் பேட் பண்ணுறதால ஸ்பின்னர்ஸ் பவுல் பண்ணுவாங்க. ஸ்பின்னர்ஸை சூப்பராக ஆடக்கூடிய பிளேயர். ரிங்கு சிங் லாஸ்ட் ஓவர்ஸில் குயிக்காக 30-35 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். KKR பேட் ஃபர்ஸ்ட் பண்ணால் மஸ்டாக டீமில் ட்ரை பண்ணி பாருங்க. பேட்டிங்கில் ப்ரொமோஷன் இருக்கும். அகேன்ஸ்ட் ராஜஸ்தான் 3 இன்னிங்ஸில் 61 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட் இந்த வென்யூவில் நல்ல நம்பர்ஸ் வச்சிருக்காரு. 48 ஆவரேஜில் 333 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 150 ஸ்ட்ரைக் ரேட்டில். ரிங்கு அகேன்ஸ்ட் பர்கர் ODI அண்ட் T20ஸில் ஒரு தடவை அவுட் ஆயிருக்காரு. தென் சாஹால் கிட்டையும் ஒரு தடவை அவுட் ஆயிருக்காரு. வெங்கடேஷ் ஐயர் 5th டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. ஒரு மேட்ச் அகேன்ஸ்ட் RCB சூப்பராக ஆடி இருந்தார். மற்றபடி கிரேட்டாக இல்லை. அகேன்ஸ்ட் RR லாஸ்ட் சீசனில் ஒரு 50 அடிச்சிருந்தார். பட் இந்த வென்யூவில் 8 இன்னிங்ஸில் 18 ஆவரேஜில் 143 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அதில் ஒரு 50 அடிச்சிருக்காரு. ரொம்ப பூராக தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. எகென்ஸ்ட் சாஹால் 2 தடவை அவுட் ஆயிருக்காரு. லாஸ்ட் 2 மேட்ச்லையும் சாஹால் கிட்ட தான் அவுட் ஆயிருக்காரு. தென் ஆஃப் பிரேக் பவுலர்ஸ் கிட்டையும் ஸ்ட்ரகிள் இருக்கு. RRல அஸ்வின் அண்ட் தனுஷ் கொடியன் ஆஃப் பிரேக் பவுலர்ஸ்.
ரகுவன்ஷி சூப்பர் பிளேயர், ஒன் டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. டெல்லி கேபிட்டல்ஸுக்கு எகென்ஸ்டாக சூப்பர் ஆடி 50 அடிச்சிருந்தாரு. தென் எகென்ஸ்ட் சிஎஸ்கேவும் டீசெண்டாக ஆடி இருந்தாரு. டீமில் ட்ரை பண்ணி பாருங்க. இன்கேஸ் ஓப்பனர்ஸ் யாராவது ஏர்லி அவுட் ஆகிட்டா ஸ்டடி பண்ணி டீசெண்டாக ஆட முடியும். ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் பீப்புள் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. டீமில் ட்ரை பண்ணி பாருங்க. சுனில் நரேன் பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாரு. தென் பவுலிங்கில் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. பேட்டிங்கில் நல்ல ஃபார்மில் இருக்காரு. பட் எகென்ஸ்ட் குவாலிட்டி பவுலர்ஸ் கிட்ட ஸ்ட்ரகிள் ஆகுறாரு. ட்ரெண்ட் போல்ட்டுக்கு எகென்ஸ்டாக ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகிருக்காரு. பட் பவுலிங்கில் நல்ல எக்கனாமியாக பவுல் பண்ணுறாரு. 1-2 விக்கெட்ஸும் எடுக்கிறாரு. மினிமம் 1 விக்கெட்டாவது எடுத்து கொடுக்குறாரு. எகென்ஸ்ட் ராஜஸ்தான் பேட்டிங்கில் கிரேட்டாக இல்லை. பவுலிங்லையும் 18 இன்னிங்ஸில் 12 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காரு. பட் இந்த வென்யூவில் சூப்பராக பவுல் பண்ணியிருக்காரு. இந்த வென்யூவில் 54 இன்னிங்ஸில் 64 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பேட்டிங்கில் 15 to 20 ரன்ஸ். தென் பவுலிங்கில் 1 விக்கெட் எடுத்தாலே ஆல்மோஸ்ட் ட்ரீம் டீமுக்குள்ளே வர முடியும். ரமன்தீப் சிங் பேட்டிங்கில் ரொம்ப டவுனில் ஆடுறாரு. தென் பவுலிங்லையும் சான்ஸ் கிடைக்கிறதில்ல. இன்கேஸ் டாப் ஆர்டர் ஏர்லி அவுட் ஆகிட்டா பேட்டிங்கில் 20-30 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஆண்ட்ரே ரசல் 6th டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. தென் பவுலிங்கில் மினிமம் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாரு. வேற பவுலர்ஸ் யாராவது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தால் ரசல் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணவும் சான்ஸ் இருக்குது. டெத் ஓவர்ஸில் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுவார். ரீசன்ட் ஃபார்ம் சூப்பராக இருக்குது. பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. எகென்ஸ்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் பேட்டிங்கில் கிரேட்டாக இல்லை. 11 இன்னிங்ஸில் 187 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 21 ஆவரேஜில் 5 டைம்ஸ் சிங்கிள் டிஜிட் ரன்லேயே அவுட் ஆயிருக்காரு. ஆவேஷ் கான், ட்ரெண்ட் போல்ட், தென் அஸ்வின் இந்த 3 பவுலர்ஸ் கிட்டையும் 2 டைம்ஸ் அவுட் ஆயிருக்காரு. அஸ்வினுக்கு எகென்ஸ்டாக 4 பால்ஸ் ஆடி அதில் 2 தடவை அவுட் ஆயிருக்காரு. பவுலிங்கில் எகென்ஸ்ட் ராஜஸ்தான் 7 இன்னிங்ஸில் 7 விக்கெட் எடுத்திருக்காரு. T20ஸில் பட்லரை 3 தடவை அவுட் பண்ணியிருக்காரு. தென் சஞ்சு சாம்சனையும் 2 தடவை அவுட் பண்ணியிருக்காரு. பட் ரசல் இந்த வென்யூவில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மிச்சல் ஸ்டார்க் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. இனிஷியல் அண்ட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாரு. லாஸ்ட் மேட்ச்சில் 3 விக்கெட் எடுத்திருந்தாரு. எகென்ஸ்ட் ராஜஸ்தான் 4 இன்னிங்ஸில் 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. எகென்ஸ்ட் பட்லர் ODI அண்ட் T20ஸில் 1 தடவை அவுட் பண்ணியிருக்காரு. பட் பட்லர் டீசெண்டாகவும் ஆடி இருக்காரு எகென்ஸ்ட் மிச்சல் ஸ்டார்க். RR மிடில் ஆர்டர் கொஞ்சம் வீக்காக இருக்குது. ஸோ டெத் ஓவர்ஸில் விக்கெட்ஸ் எடுக்க முடியும். வருண் சக்கரவர்த்தி இந்த சீசனில் விக்கெட் டேக்கிங்கில் பெருசாக இல்லை. லாஸ்ட் மேட்ச் 1 விக்கெட் எடுத்திருந்தாரு இந்த வென்யூவில். எகென்ஸ்ட் ராஜஸ்தான் 6 இன்னிங்ஸில் 7 விக்கெட் எடுத்திருக்காரு. லாஸ்ட் 2 மேட்சாக விக்கெட்லெஸ்ஸாக இருக்காரு எகென்ஸ்ட் ராஜஸ்தான். இந்த வென்யூவில் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. RR மிடில் ஸ்பின்னர்ஸ் கிட்ட ஸ்ட்ரகிள் ஆகிற பேட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ வருண் சக்கரவர்த்தியை கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பாருங்க. ஹர்ஷித் ராணா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. பவர் பிளேயில் லாஸ்ட் ஓவர், தென் டெத் ஓவர்ஸில் 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்லையும் விக்கெட் எடுத்திருந்தாரு. பட் லாஸ்ட் 2 மேட்ச்லையும் கிரேட்டாக இல்லை. டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறதால கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணலாம். வைபவ் அரோரா 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுறாரு. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக பவுல் பண்ணாலும் விக்கெட் எடுக்கக்கூடிய பவுலர். லாஸ்ட் 3 மேட்சும் கண்டினியூஸாக விக்கெட் எடுக்கிறாரு. இந்த வென்யூவில் 3 இன்னிங்ஸில் 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ராஜஸ்தான் ராயல்ஸ் விக்கெட் கீப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் சஞ்சு சாம்சன் அண்ட் ஜோஸ் பட்லர். பட்லர் இந்த மேட்சுக்கு அவைலபிள்னு தான் தோணுது. பட்லர் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவார். ரீசன்ட் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தா எகென்ஸ்ட் RCB ஒரு 100 அடிச்சிருக்காரு. மற்றபடி கிரேட்டாக இல்லை. எகென்ஸ்ட் கொல்கத்தா 34 ஆவரேஜில் 370 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஒரு 100 அடிச்சிருக்காரு 2022 சீசனில். இந்த வென்யூவில் 42 ஆவரேஜில் 169 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. எகென்ஸ்ட் ஸ்டார்க் 2 டைம் அவுட் ஆயிருக்காரு. பட் டீசெண்டாக ஆடி இருக்காரு. தென் எகென்ஸ்ட் ரசல் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. 2 தடவை அவுட் ஆயிருக்காரு. சஞ்சு சாம்சன் 1 டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. நல்ல ஃபார்மில் ஆடிட்டு இருக்கிற பிளேயர். க்ளோவருக்கும் சஞ்சு தான் பண்ணுறாரு. எகென்ஸ்ட் கொல்கட்டா 31 ஆவரேஜில் 517 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. நல்லா ஆடி இருக்காரு. இந்த வென்யூவில் 37 ஆவரேஜில் ஆடி இருக்காரு. டீசெண்டாக ஆட முடியும். சாம்சன் சுனில் நரேனுக்கு எகென்ஸ்டாக ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. 82 பால்ஸ் ஆடி 67 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 3 தடவை அவுட் ஆயிருக்காரு. வெறும் 4 பவுண்டரிஸ் தான் அடிச்சிருக்காரு எகென்ஸ்ட் சுனில் நரேன். தென் எகென்ஸ்ட் ஆண்ட்ரோ ரசல் 2 தடவை அவுட் ஆயிருக்காரு. பட் டீசெண்டாக ஆடி இருக்காரு எகென்ஸ்ட் ரசல். ஜெய்ஸ்வால் பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாரு. இந்த சீசனில் இன்னும் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலை. லாஸ்ட் 2 மேட்சும் நல்லா ஸ்டார்டிங் கிடச்சிது. பட் அதை பெருசாக கன்வெர்ட் பண்ணலை. இந்த மேட்சுக்கு பெரிய ஸ்கோர் அடிக்க சான்ஸ் இருக்குது. லாஸ்ட் சீசன் எகென்ஸ்ட் KKR இந்த வென்யூவில் 98 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. பட் இந்த மேட்சுக்கு KKRல ஸ்டார்க் இருக்காரு. ஜெய்ஸ்வால் லெஃப்ட் ஆர்ம் பேசஸ்
அரவுண்ட் த ஸ்டம்பில் இருந்து பவுல் பண்ணால் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆவார். இந்த சீசனில் மட்டும் 3 times லெஃப்ட் ஆம் பேசஸ் கிட்ட அவுட் ஆயிருக்காரு. அதையும் கன்சிடர் பண்ணணும். ஹெட்மயர் 6th ரவுண்டில் பேட்டிங் ஆடுறாரு. லாஸ்ட் மேட்ச்சில் 27 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தார். மேட்சை சூப்பராக ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாரு. ஆவரேஜாக 20-30 ரன்ஸ் அடிக்கக்கூடிய பிளேயர். எகென்ஸ்ட் கொல்கத்தா டீசெண்டாக ஆடி இருக்காரு. கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பாருங்க. ஜோஸ் பட்லர் இல்லாமல் இருந்தால் ஹெட்மயர் அதிகமான பால்ஸ் பேட்டிங் ஆட சான்ஸ் கிடைக்கும். ரோமன் பவல் 7th டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. நல்ல பிளேயர், பட் பேட்டிங்கில் பெருசாக சான்ஸ் கிடைக்காது. இன்கேஸ் டாப் ஆர்டர் ஏர்லி அவுட் ஆகிட்டா டீசெண்டாக ஆட முடியும். பட் ஐபிஎல்ல நம்பர்ஸ் கிரேட்டாக இல்லை. துருவ் ஜுரல் குவாலிட்டி பிளேயர். லாஸ்ட் மேட்ச் 5th டவுனில் பேட்டிங் ஆடி இருந்தார். ரீசன்ட் ஃபார்ம் கிரேட்டாக இல்லை, பட் நல்ல பிளேயர். ரீசெண்டாக இந்தியாவுக்காக சூப்பராக ஆடி இருந்தார். லாஸ்ட் ஓவர்ஸில் குயிக்காக 20-30 ரன்ஸ் அடிக்க முடியும். கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பாருங்க. ரியான் பராக் நம்பர் 4ல் பேட்டிங் ஆடுறாரு. சூப்பர் ஃபார்மில் இருக்கிற பிளேயர். ப்ரீவியஸ் நம்பர்ஸ் எல்லாம் போராக தான் இருக்குது. பட் இந்த சீசனில் புதிய ரியான் பராகா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. ஸ்டெடி பண்ணி சேம் டைம் நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடக்கூடிய பிளேயர். இப்போ இருக்கிற ஃபார்முக்கு மஸ்டா டீமில் ட்ரை பண்ணணும். அஸ்வின் ஆடுவாரா பார்க்கணும். ரீசெண்டாக விக்கெட் டேக்கிங்கில் பெருசாக இல்லை. எகென்ஸ்ட் கொல்கட்டா 25 மேட்ச்சில் 24 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காரு. பட் இந்த வென்யூவில் லாஸ்ட் 3 இன்னிங்ஸாக விக்கெட்லெஸ்ஸாக இருக்காரு. அஸ்வின் ஆண்ட்ரே ரசலை 2 தடவை அவுட் பண்ணியிருக்காரு. சாகால் எல்லா மேட்சுக்கும் கண்டினியூஸாக விக்கெட் எடுக்கிற பவுலர். 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. எகென்ஸ்ட் கொல்கத்தா 21 இன்னிங்ஸில் 28 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. 2022 சீசனில் 5 23 சீசனில் இந்த வென்யூவில் 4 எடுத்திருக்காரு. வெங்கடேஷ் ஐயரை 2 times அவுட் பண்ணியிருக்காரு. தென் நிதிஷ் ராணாவை 6 தடவை அவுட் பண்ணியிருக்காரு சாகல். ஸோ மினிமம் 1-2 விக்கெட்ஸ் ஆகுது இந்த மேட்சுக்கு எடுத்து கொடுக்க முடியும். ட்ரெண்ட் போல்ட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. பவர் பிளேயில் 3 ஓவர், தென் டெத் ஓவர்ஸில் 1 ஓவர் பவுல் பண்ணுறாரு. அகேன்ஸ்ட் கொல்கத்தா 9 இன்னிங்ஸில் 12 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த வென்யூவில் 6 இன்னிங்ஸில் 8 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ரசல், ஸ்ரேயஸ் ஐயர், தென் சுனில் நரேனை 2 தடவை அவுட் பண்ணியிருக்காரு. ஸோ மினிமம் 1-2 விக்கெட்ஸ் ஆகுது எடுத்து கொடுக்க முடியும் இந்த மேட்சுக்கு. ஆவேஷ் கான் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. பவர் பிளேயில் 2 ஓவர், தென் டெத் ஓவர்ஸில் 2 ஓவர் பவுல் பண்ணுறாரு. லாஸ்ட் மேட்ச்சில் 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. அகேன்ஸ்ட் கொல்கத்தா 6 இன்னிங்ஸில் 10 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ரசலை 2 தடவை அவுட் பண்ணியிருக்காரு. கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கேஷவ் மகாராஜ் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. லாஸ்ட் மேட்ச்சில் சூப்பராக பவுல் பண்ணி 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. இந்த மாதிரி வென்யூவில் டீசெண்டாக பவுல் பண்ண முடியும். கிராண்ட் லீக்கில் ரிஸ்காக வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. குல்தீப் சன் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. மிடில் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாரு. லாஸ்ட் 2 மேட்ச்லையும் விக்கெட் எடுத்திருந்தாரு. குஜராத்துக்கு எகென்ஸ்டாக 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. கேகேஆருக்கு எகென்ஸ்டாக 1 மேட்ச்சில் 1 விக்கெட் எடுத்திருக்காரு. பட் கேகேஆர் மிடில் ஆர்டர் பேட்டிங் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு விக்கெட்ஸ் எடுக்க முடியும் பார்க்கணும். தனுஷ் கோடியன் ஆஃப் பிரேக் பவுலர். பட் லாஸ்ட் மேட்ச்சில் பவுலிங் கொடுக்காம பேட்டிங் ஓப்பன் பண்ண வச்சாங்க. ரீசெண்டாக ரஞ்சி ட்ராஃபியில் மும்பைக்காக 10th டவுனில் பேட்டிங் ஆடி 100 அடிச்சிருந்தார். பெரிய பேட்டர்லாம் கிடையாது, பட் டீசன்ட் பவுலர். டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ஸில் சஞ்சு சாம்சன், ட்ரெண்ட் போல்ட் இருக்கிறதால சால்ட்டை ட்ராப் பண்ணலான்னு தோணுது. பேட்டர்ஸில் ஸ்ரேயஸ் ஐயர், ஜெய்ஸ்வால், ரகுவன்ஷி. ஜெய்ஸ்வால் ஸ்டார்க்கு கிட்ட ஸ்ட்ரகிள் ஆகவும் சான்ஸ் இருக்குது, அதையும் கன்சிடர் பண்ணுங்க. ஆல்ரவுண்டர்ஸில் ரசல், சுனில் நரேன், ரியான் பராக். பவுலர்ஸில் ட்ரெண்ட் போல்ட், சாகால், மிச்சல் ஸ்டார்க், தென் வைபவ் அரோரா. இதில் வருண் சக்கரவர்த்தியும் ட்ரை பண்ணி பாருங்க. பட்லர் இருந்தால் பட்லரையும் டீமில் ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்கில் பில் சால்ட், ஹெட்மயர், துருவ் ஜுரல், ரிங்கு சிங், வருண் சக்கரவர்த்தி, தென் ஹர்ஷித் ராணாவெல்லாம் ட்ரை பண்ணலாம். ஸ்மால் லீக்கில் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு நரேன், ரசல், தென் சஞ்சு சாம்சனை ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்கில் ஜெய்ஸ்வால், ரகுவன்ஷி, தென் சாகாலை ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி வீடியோஸுக்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கிரிக்கெட் பேசுவோம் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட்ஸில் டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலகிராமில் கொடுக்கப்படும். டெலகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மிக்க நன்றி.